ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தேங்காய் உடைக்கும்போது ரொம்ப தாறுமாறா உடையுதா? முட்டை உரிக்கும்போது நல்ல ஷேப்பாக வரலையா? உங்களோட லெதர் வந்து லூஸாக இருக்கா? இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறேன். நம்மளோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க முதல்ல என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டை வந்து அவிக்கிறோம் அப்படின்னா, அந்த முட்டை வந்து அவிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உரிக்கும்போது ரொம்ப அந்த முட்டை வந்து அப்படியே அந்த தோலெல்லாம் கழட்டிட்டு வரும். நமக்கு சரியாகவே வந்து உரிக்க வராது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை வந்து ஒரு ஷேப்பாக வந்து அழகாக உரிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டா உடஞ்சி வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முட்டை வந்து அவிக்கும்போது முதல்ல கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வந்து அவிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த முட்டை வந்து நமக்கு அந்த உடஞ்சி வரவே வராதுங்க. நீட்டாக அழகாக வந்து கொஞ்சம் கூட கீறல் இல்லாமல் நம்ம உரித்து எடுத்துடலாம். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இந்த பால்வாடியில் அந்த ட்ரிக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பால்வாடி குழந்தைங்களுக்கு வந்து முட்டை அவிக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வைப்பாங்க. முட்டையும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தேங்காய்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டு எதாவது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த தேங்காயை வந்து நல்லா நிற்கிற மாதிரி வச்சுக்கணும். இது படுக்கிற மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இப்போ நான் வந்து ஒரு பேகு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்கெட் இந்த மாதிரி ஏதாவது கூட இந்த மாதிரி வந்து எடுத்து நிற்கிற போல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டில்லாம் வந்து வாங்கி கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழசாயிடும். அந்த பாட்டில் எப்படி நல்லா பளிச்சுன்னு நல்லா புதுசாக ஆக்கலான்றதை இந்த டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து அதை குலுக்கி நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட பாட்டில் வந்து நல்லா புதுசு போல் நல்லா ஷைனிங்காக இருக்கும். மினுமினுன்னு நீங்களுமே அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம விலை கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பொருளை எப்படி அழகாக வந்து புத்தம் புதுசாக பாதுகாத்துக்கலான்றது தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வந்து குலுக்கி எடுத்துச்சு. இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு பல இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஐஸ் க்யூப் வச்சு நம்மளோட பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு பளிச்சுன்னு ஆக்கியாச்சு. நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பண்ணாதவே பார்க்குறீங்க. இப்போ நம்மளோட பாட்டில் வந்து நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இது வரைக்குமே நம்ம வீடியோஸில் நிறையவே வந்து டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் வந்து உடைக்கும் போது தாறுமாறாக வந்து உடையும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே வந்து இந்த சொல்யூஷன் தாங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா முக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த தேங்காவை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா நல்லா ஷேப்பாக அழகாக வந்து வருங்க. நம்ம வீட்டில் ஒன்றும் உடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கோவில்லாம் உடைச்சோம் அப்படின்னா தாறுமாறாக வந்து உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபசகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உடச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். லெதர் வந்து லூஸ் ஆகிடும். நமக்கு வந்து விசில் வந்து வரவே வராது. இந்த லெதர் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து விசில் வரவே வராதுங்க. ரொம்ப அந்த கேஸ் எல்லாம் வந்து சைடில் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரீஜரில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லெதர் வந்து ரொம்ப டைட்டாகிடும். நம்ம திரும்ப வந்து உடனே வந்து அந்த குக்கரில் போட்டு நம்ம ஏதாவது பயிறு அந்த சாதம்லாம் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து கரெக்டான டைமு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே விசில் வந்துடும். அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்துட்டு நல்லா கோப்பையாக உடச்சி எடுக்கணும்னா முதல் நாளே தேங்காய் உடச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ மறுநாள் காலையில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த தேங்காயை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம தேங்காய் வந்து உடைக்கிறோம் அப்படின்னா திரும்பவுமே வந்து உடைச்சதுக்கப்புறம் நம்ம கத்தியை போட்டு அந்த ஓட்டை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வந்து தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நீங்கள் முதல் நாளே வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு இந்த மாதிரி மறுநாள் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பாக வந்து ஒரு ஓடு கூட இல்லாத நல்லா க்ளீனாக வந்து உடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் துருவி வச்சுக்கிட்டீங்க பாக்ஸில் போட்டு அப்படின்னா அப்பப்போ எழுந்து காலையிலே பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சித்தா சேனலில் நிறைய வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட தேங்காய் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கோப்பையை எடுத்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த தேங்காய் வந்து அழகாக துருவி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஓட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக கூட செஞ்சுக்கலாம். அதனால் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ for watching. Bye.